விடுதலை புலிகளின் இதுக்குள்ள பட்டியலில் இருக்கு. இந்த சூழ்நிலையில மற்ற நாடுகள் உதாரணத்துக்கு deliberately skewed interpretation of the Tamil community's attack. அப்ப நான் இன்னைக்கு பூக்களும் கொண்டு வரேன் பிள்ளைய போட்டு பார்க்குறேன். இன்று மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். 2024ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் எப்படி இடம்பெறுகிறது? இந்த பிரதேசம் நான் இப்போ நிற்கிற பிரதேசம் முள்ளிவாய்க்கால் பிரதேசம். இங்கே மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க, தாகசாந்தி கொடுப்பாங்க, தங்களுடைய வழிகளை வந்து இங்கே தான் வந்து நிறைவேற்றுவாங்க. இன்றைய நினைவு தினம் எப்படி இடம்பெறுகிறது, எப்படியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். V2.YouTube சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். விசுவமடு பிரதேசத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் கஞ்சிகளை வந்து வீதிகளில் வைத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாருங்கள், அதில் ஒரு நினைவு ஊர்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இங்கால வந்து எல்லோரும் வந்து கருப்பு டிஷர்ட் வந்து போட்டிருக்கணும். நேரம் வந்து 8:24. இந்த இடத்துல வந்து அஞ்சலிகளை வந்து செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். வீதிகள்லாம் தண்ணி அடித்து இந்த இடத்துல இனிமேல் முள்ளிவாய்க்கால் கஞ்சிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குற இடத்துல பாருங்க ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று வந்துருக்குது. இன்னும் அந்த தெரியல. ஸோ அந்த இடத்துல நின்றது வந்து நின்றுட்டு போயினோம். விசுவமடுவில் வந்து வருஷம் இந்த விசுவமடு டவுனில் இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லோரும் அந்த கஞ்சி காய்ச்சி வழங்குவாங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4 கிடாரங்களில் கஞ்சிகளை வந்து காய்ச்சி கொண்டிருக்கணும். பாருங்கள், எல்லாம் தண்ணியெல்லாம் கொதிக்குது. இங்கே எல்லாம் கஞ்சிகள் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. தண்ணி போசல் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஐயா எல்லாம் தேங்காய் எல்லாம் தெரிவித்து கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் எல்லோருமே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்து அதுக்கு பக்கத்தில் அருகில் நிற்கிறோம். நீங்கள் பார்க்குறது தான் மாவீரர் துயிலுமில்லம். இப்போ இங்கே வந்து ஒரு ஊர்தி கொண்டு வந்திருக்குது. அதைத்தான் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி நான் வந்து நிற்கிறேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நினைவாலயம் மாதிரி அமைச்சிருக்கணும். இப்போ அந்த ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது பாருங்கோ. மேலே வந்து 2 சவப்பொட்டி வச்சிருக்கணும். அதுக்குள்ளே வந்து சிறுவர்கள் வந்து இருக்கிறாங்க வெள்ளை உடுப்போட. பாருங்க, மேலுக்கு வந்து அந்த சவப்பொட்டியில் வந்து எழுதியிருக்கணும், ஐக்கிய நாடுகள் சபையை எப்போது நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆங்கில மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் எழுதியிருக்கணும். தமிழ் இன படுகொலையினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 2024ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்காலே எல்லாம் முன்னுக்கு வாகனத்தில் வந்து நிற்கிறார்கள் இளைஞர்கள். அதில் வந்து நெத்தியில் மே 18 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கின்றார்கள். இப்படியான ஊர்திகள் எல்லாம் இன்றைக்கு வரும். இன்றைக்கு வந்து யுத்தம் முடிவடைந்து 15 வருஷம் ஆகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அங்கே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். இப்பொழுது நாங்கள் சுதந்திரபுரம் பிரதேசத்தில் நிற்கிறோம். நேரம் வந்து 8:47. 10:30 வந்து நினைவேந்தல் அப்படின்னு சொல்லி செய்திகளில் நான் படிச்சிருந்தேன். அதே மாதிரி கடற்கரையில் ஒரு நினைவஞ்சலியும் ஒன்றும் இந்த முறை அந்த பிதிர்கடன்கள் நிறைவேற்றுகின்ற நிகழ்ச்சியும் இன்றைக்கு செய்யணுமா. இப்போ நாங்கள் சுதந்திரபுரத்தில் பாருங்கள், இதில் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், நின்னையே மறிக்கணும், இப்படி மறித்து எல்லோருக்கும் கொடுக்கணும். இதில் வந்து நாங்கள் சிரட்டையில் வந்து கஞ்சியை வாங்கி குடிப்போம். நன்றி, நான் சிரட்டையில் குடிக்கிறேன். மே 18 அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நன்றி அண்ணா. ஸோ சிரட்டையில் வந்து இந்த கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வேகமாக செல்ல போகிறோம் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்துக்கு. இப்போ நாங்கள் இதால் தான் முள்ளிவாய்க்காலுக்கு போக போகிறோம். அப்படியே தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்பொழுது நாங்கள் அந்த யுத்தம் முடிவடைந்த அந்த முள்ளிவாய்க்கால் பிரதேசத்துக்கு வந்துட்டோம். நேரம் வந்து 9:05 ஆகிறது. நினைவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே தான் வந்து அதிகளவான மக்கள் வந்து வருவாங்க. இதான் பாருங்கள் முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை.
அந்த நினைவாலயத்துக்கு போயிட்டு அப்படியே இந்த விளக்கம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்பொழுது நாங்கள் நினைவிடத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு ஆலமரம்ன்றது பாருங்கள், அங்கேயும் வந்து கஞ்சி வந்து காய்ச்சி கொண்டு இருக்கணும். இப்படியே நேராக நினைவிடத்துக்கு தான் போகின்றது. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து முள்ளிவாய்க்கால் உண்டியல் சந்தி. இந்த உண்டியல் சந்தியால் வந்து இதால் போகிறோம். வாங்க, என்ன பக்கத்தில் இந்த அம்மாக்களெல்லாம் நிற்கணும். நீங்கள் முள்ளிவாய்க்காலா? ஓ பையா, நாங்கள் வெட்டாப்பளம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு வந்திருக்கிறீங்க. என்ன உணர்வோடு வந்திருக்கிறீங்க? எனக்கு மகள் ஒரு ஆள் செத்தவா, அவளுக்கு வந்து சாகைக்குள்ளே 11 வயசு. ஆனால் நான் இதுவரை அளவும் பெரிய இல்லை, யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். நான் பயந்து இருந்தேன். இப்போ எனக்கு எல்லாரும் பெரியக்குள்ளே வெட்டாப்பளையில் நான் இருக்கிறேன். எனக்கு வெறும் மாதிரி இருக்குது. இப்போ பிள்ளை இருந்தால் 23 வயசு. இப்போ நான் இன்றைக்கு பூக்களும் கொண்டு வரேன், என் பிள்ளைய போட்டு பார்க்குறேன். ஸோ இப்படி மனதில் வந்து நிறைய வலிகளை சுமந்து நினைவுகளை சுமந்து இன்றைய தினம் யுத்தம் முடிவடைந்து 15 வருஷங்களுக்கு பிறகு மக்கள் எல்லோரும் வருவாங்க. இப்போ இந்த அம்மா வந்து வந்திருக்கிறாங்க. அப்பா வந்தா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்னென்னா? சுபீஸ்கரன். சொல்லுங்கண்ணா. நாங்கள் எங்களுடைய அப்பா இறந்தது இரணப்பாலையில். அதான் அஞ்சலி செலுத்துவோம்னு சொல்லி வாரம். ஓகே, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க இல்லது எந்த? வெட்டாப்பளை. ஓகே, இந்த இடத்துல வந்து அதிகம் பேச முடியாது, என்ற வார்த்தைகள் வராது. இந்த இப்போ இறுதி யுத்தம் நடந்து முடிவடைந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாருங்கள். நான் 2வது தரம் பாரு. போன வருஷம் வந்தேன். நான் யாழ்ப்பாணம். நல்லூரில் இருந்து நீங்கள் இப்போ இங்கே இது என்ன கட்டாயம் பெறணும் மாதிரி இருக்கு. வந்தேன். இந்த முறை அதிக அளவாக மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் தான் இந்த முறை விரும்பினோம். நான் வந்து விருக்கினேன். இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். நன்றி அம்மாவா. பாருங்க, இதில் வந்து சர்பத் எல்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கெல்லாம் வந்து இப்போ நினைவேந்தல் வந்து இடம்பெற போகிறது. ஹலோ, வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? No, I'm a journalist. ஜேர்னலிஸ்ட். யா, அவங்க ஜேர்னலிஸ்ட் வந்து கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. கொழும்புலேருந்து வந்திருக்கிறாங்க. கொழும்பு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இதில் எல்லாம் வந்து மக்கள் எல்லோரும் நிற்கி நம்ம பாருங்க. பாருங்க, இந்த இயலாத நிலைமையிலேயே அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த வெயில் நேரத்தில் எப்படியெல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அஞ்சலி செலுத்துகின்ற இடத்தை வந்து நாங்கள் பார்ப்போம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அஞ்சலி செலுத்துகின்ற இடத்துலையும் தென்னை மரங்கள் வந்து வைத்திருக்கிறார்கள், சிறிய தென்னங்கன்றுகள். இது அப்படியே நினைவுக்காக மக்கள் அப்படியே வீடுகளில் எடுத்து சென்று நடுவார்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயம் இடம்பெறுகிறது. அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து தண்ணி வந்து தாகம் வந்து சரியாக எடுக்கும். அதனால் வந்து தாக சார்ந்த நிலையங்கள், முள்ளிவாய்க்கால் கஞ்சி, அங்கால முள்ளிவாய்க்கால் ஊர்தி இருக்கிறது பாருங்கள். ஊர்தி ஏற்கனவே வந்து விட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியெல்லாம் வந்துடுது. இது எல்லா இடத்துக்கும் போனது. சரி, நினைவேந்தல் 10:30க்கு ஆரம்பிப்பார்கள் அப்படி என்று கூறப்பட்டது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு துவங்குது என்று பார்ப்போம். இப்பொழுதுதான் மக்கள் எல்லோரும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கிறது இப்பொழுது. பாடல்கள் வந்து இப்போ தான் ஒலிக்க செய்திருக்கிறாங்க. சரி, இனி வந்து நாங்கள் நினைவு தினம் இடம்பெறைக்கலாம். நான் அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த நினைவேந்த இடத்துல ஒரு 3 மரம் தான் அப்படியே உள்ளே இருக்குது. சிவலிங்கம் ஐயா 2009ஆம் ஆண்டு இறுதி சுத்த நடக்கைகள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறாராம். அவருடைய அந்த அனுபவத்தை கேட்போம். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம். நாம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கே இருந்து பிறகு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போனாங்க. திரும்ப இங்கே வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கின்ற ஒவ்வொரு வருஷம் நான் இங்கே வந்து போகிறது. இது வந்து எங்கள்கிட்ட உறவுகளை நாங்கள் இழந்த இடம் இந்த இடம். இன்றைக்கு இங்கே கஞ்சி நாங்கள் குடிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு கஞ்சி அதுகளை கிடைச்சிருந்தா கொஞ்சம் காலம் அதுகள் என்ன இருந்திருங்கள். கஞ்சிக்கு நின்றே எத்தனையோ உயிர் எங்களோட உயிர் மறைக்கப்பட்டது. குண்டுகள் வீசி அழிக்கப்பட்டது. கொத்து குண்டுகள் வீசி அழிக்கப்பட்டது. கணைகள் வீசி அழிக்கப்பட்டது. இதால் இன்றைக்கு நாங்கள் அந்த நினைவேந்தலை இங்கே நாங்கள் அனுஷ்டிக்கிறதுக்கு நாங்களும் அந்த எங்களுடைய உணர்வு பூர்வமாக நாங்கள் வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் நாங்களும் தமிழர் என்ற ரீதியில் இங்கே வந்திருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு வந்திருக்கிறோம். பேருந்தில் இருந்தெல்லாம் வந்து மக்கள் வந்து அதிகளவாக வந்து இறங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த பாருங்கள், அதிகளவான மக்கள் வந்திருக்கிறாங்க. நேரம் வந்து 9:37. இந்த நேரத்திலேயே மக்கள் எல்லோரையும் பாருங்கள். நிறைய பேர் கருப்பு உடுப்பு தான் போட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ நினைவேந்தல் நடக்கிற இடத்துல வந்து அப்படியே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குவிஞ்சு கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த மரநிழல்களுக்குள்ளே மக்கள் அதிகளவாக வந்து குவிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இல்லை ஒரு பந்தலுக்குள்ளே குவிஞ்சு போய் நிற்கிறாங்க. நான் வணக்கம். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? ஓகே, இது பஸ் பிடிச்சி வந்தீங்களா? ஓகே, யாழ்ப்பாணத்துலேருந்து பேருந்துலேருந்துலாம் வந்துருக்கீங்க. பரவாயில்ல, வாங்க வாங்க. பேருந்துலேருந்துலாம் வந்து எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? எத்தனை குடும்பம்? 10 பேர் வந்துக்கிறீங்களா? சரி சரி. இப்படி எல்லா ஊர்லேயும் இருந்து மக்கள் வந்து வருவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, சில பேர் 10 மணி அணினம் 10:30 அணினம் பார்ப்போம். என்ன டைம் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க. வெயில் தான், பயங்கர வெயில். எங்களுடைய உறவுகள் இந்த இடத்திலே எத்தனையோ உயிர்கள் இந்த இடத்திலே தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். அவர்களுடைய நினைவாக இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் எங்களுக்கும் இந்த நினைவேந்தலிலே கலந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததைட்டு மிக்க மனதார மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் எனது வைபவம் என்னுடைய நண்பர்களும் இங்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதைட்டு மகிழ்ச்சியோடு மனவேதனையும், இந்த எத்தனையோ உயிர்கள் இந்த இடத்திலே இறந்து போனார்கள். அவர்கள் நினைத்து ஒரு கணம் எங்களுடைய கவலைகளையும் துன்பங்களையும் தெரிவித்து நிற்கட்டும். உங்களுடைய பெயர்? எனது பெயர் மரியதாஸ். பிரான்ஸோடம் நீங்கள்? பிரான்ஸில் லியோனில் சிட்டியிலே இருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலுக்கண்டே வந்தீங்களா? முள்ளிவாய்க்கால் எனக்கு தெரிஞ்ச இடம். நான் இங்கே வந்து ஆசிரியராக கடமையாற்றியிருக்கேன். முள்ளிவாய்க்கால் பாடசாலையிலே என்னுடைய நண்பர்கள் கல்வி கற்பித்தார்கள். நான் இப்போ 40 வருடத்துக்கு மேலே வெளிநாட்டிலே வாழ்கின்றேன். விழுந்தாலும் இந்த இடத்தை எனக்கு மிக மிக வடிவாக தெரியும். இந்த இடத்துல ஒரு நாவல் பழம் பிடுங்குவதற்காக வந்து எல்லாம் சென்றிருக்கின்றோம். நேரம் 9:54. இப்போ பாருங்கள், அஞ்சலிக்காக மக்கள் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அஞ்சலிக்காக வந்து அந்த தீப்பந்தங்கள் எல்லாம் தயாரான நிலையிலே இருக்கிறது. பாருங்கள், அதோடு சேர்ந்து நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து அஞ்சலி செலுத்துகின்ற இடம். இப்போ நான் மக்களாக வந்து உள்ளே போய் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் எல்லோரும் வந்து அப்படியே நிற்கணும். சில பேர் வந்து குடைகள் பிடிச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க, பிறந்தவர்களுடைய புகைப்படத்தை வச்சு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கணும். அதை வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து புகைப்படங்கள் பிடிச்சு கொண்டிருக்கணும்.
செலுத்துகின்ற மிக பிரதானமான இடத்துக்கு வந்துட்டோம். அப்படியே இப்போ நம்ம அந்த இடத்த பாருங்க, இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இறந்தவர்களுக்கு அப்படி அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்று பாருங்க. அவர்கள் இறந்த உறவுகளை நினைத்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வச்சிருக்கின்றார்கள். ஓகே, இதெல்லாம் அஞ்சலி செலுத்துவார்கள். நன்றி. நாங்களும் மிக ஆர்வத்தோடு தான் இங்கே வந்தனாங்க. இதில் இங்கே கடைசி சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் நேரலையில் பார்த்தனாங்க. ஆனால் இதுதான் முதல் முறை நாங்கள் டிரெக்டாக இதை பார்க்குறதைட்டு சந்தோஷப்படுறோம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. இப்படி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு பல பிரதேசங்களில் இருந்தும் பல மக்கள் வந்துருக்கிறாங்க. இப்போ முதல் நான் அங்கே தான் நின்றேன். இப்போ கொஞ்சம் தள்ளி இங்கால வந்துட்டேன். இங்கால பாருங்க, இந்த வெயிலுக்குள்ளேயும் இந்த அம்மாமார் எல்லோருமே பாருங்க, எல்லாம் வயசு போன அம்மாமார் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நினைவு ஊர்தி அதில் சில செயற்பாடுகளை அப்படியே நடித்து காட்டுகின்றார்கள். அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 15 வருஷமாச்சு இன்னும் ரப்பு கொப்பி எடுக்க இல்லை. இது இறுதிக்கட்ட போருக்குள்ள விடுதலை புலிகள் இந்த இதுக்குள்ள பட்டியலில் இருக்கு. விடுதலை புலிகள் இந்த பட்டியல். ஆனால் மகளும் நீங்க பாருங்க, இறுதி யுத்தத்தில் நீங்கள் 3 பேர் இழந்திருக்கிறீங்களே ஐயா? ஒரே நாள் ஒரே தரம் ஒரே செல். முள்ளிவாய்க்காலில் தானோ இல்லை வேறு இடத்துலையோ? முள்ளிவாய்ங்க, அதான் உறுதிப்படுத்துறது. இப்போ இந்த ஐயா நினைவஞ்சலியை செலுத்த வந்திருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய படத்தை வச்சிருக்கிறாரு. ஒரே நேரத்தில் அவர் இழந்திருக்கிறாரு. டிஎஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இன்னும் ரப்பு கொப்பி எடுக்க இல்லை. இப்படி பல வழிகளோடு மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல. நன்றி ஐயா. நேரம் 10 மணி 3 நிமிஷம். பாருங்க எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நான் நேரம் அப்படியே பின்னால் நிற்கிறேன். பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை கோடிட்டு காட்டுகின்றன. விடுதலைசார் நம்பிக்கையை அடக்குமுறைக்குட்பட்ட மக்களுக்கு புறம்பே கட்ட முடியாது. ஏனெனில் இங்கால பாருங்க, மதகுரு மேரெல்லாம் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்கள். அன்பான உறவுகளை, எல்லோருக்குமாக விளக்குகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த மையத்திலே தொகுக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசுக்கு வன்முறை மீது அருகாமையிலேயே சென்று நிற்குமாறு உங்களை அன்போடு படுத்தியது. சமய படுகொலையும் வன் வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை கொள்கிறோம். அதோடு விளக்கேற்றுகின்ற போது அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் முகமாக சிங்கள பௌத்த மயமாக்கலினூடாகவும் தொடர்ந்து வண்ணம் உள்ளது. இவை தமிழ் தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும். தமிழ் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் நாள் இது. கதாநாயக மைய வாழ்வியல் நீரோட்டம் சுய திறனாய்வு சிந்தனையை சேர்க்கின்றது. குருவி உறைந்து சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம். இந்த தலை வடிவம் எமது இலக்கை அடைவோம் என்ற என் உறவுகளின் கலைகள் மீது உறுதி அளிக்கின்றோம்.
நேரம் சரியாக 10:27 சரியாக 10:31 வந்து இந்த இடத்துல வந்து அஞ்சலி வந்து செலுத்த போகிறோம். ஒரு நினைவு தீபம் வந்து ஏற்றப்படும். அம்மாக்கள் நீங்க 10:29 மணி ஒலி எழுப்பப்படுகிறது. இப்பொழுது மக்கள் எல்லோரும் வணக்கம் செலுத்துகின்றார்கள். அந்த பொது சுடர் வந்து ஏற்றப்படுகிறது பாருங்க. தங்களுடைய சுடரையும் என்று ஏற்றுகின்றார்கள் பாருங்க. Is a grim reminder of the collective failure of the Sri Lankan authorities and the international community to deliver justice to the many victims of Sri Lankan 3-decade-long internal armed conflict. 3 தசாப்த காலங்களாக இடம்பெற்ற யுத்தம் சார்ந்த செயற்பாடுகளில் சர்வதேச
குழுக்கள் சர்வதேச அங்கத்தவர்களுடைய ஒரு தோல்வியாகவும் நாங்கள் இந்த நினைவு நாளை நாங்கள் கருதி கொள்ளலாம். அதாவது இந்த மக்களை காப்பாற்றுவதில் இருக்கு. Ahead of this event, we have witnessed a clampdown on memory initiative, including arrest, arbitrary detention, deliberately skewed interpretation of the Tamil community's attempt to remember their people lost to the war. Authorities must respect the space for people, families, victims to grieve, to memorialize their loved one and respect their right to freedom of expression and peaceful assembly. மக்கள் பலரை உறவுகளை இழந்த விடயங்களை அந்த துக்கங்களை அனுஷ்டிக்கிறதுக்கும் அதே மாதிரி சுதந்திரமாக கூடுவதற்கும் சுதந்திரமாக தங்களுடைய பேச்சுக்களை மக்கள் வெளியிடுவதற்குமான உரிமையை மக்கள் பழகிக்கொள்வதற்கு செயற்படுத்துவதற்கான அந்த இடத்தை அந்த 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 செயற்படுத்துவதற்கான அந்த உரிமையை மக்களுக்கு அரசாங்கமோ ராஜாங்கங்கள் கொடுக்க வேண்டும் என்றதையும் அதே மாதிரி மக்கள் இதுவரைக்கும் இழந்தவர்கள் கொல்லப்பட்டவர்களாக இருக்கலாம் சரி, இறந்தவர்களாக இருக்கலாம் சரி, தடுத்து வைக்கப்பட்டவர்கள் இவ்வாறான பல இழப்புகளை சந்தித்த மக்கள் வந்து அதை அந்த வேதனைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான அந்த இடத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். UN investigation have found credible evidence of multiple crimes committed under international law, and so has Amnesty International back during the war. It is a fundamental right of people that they should be able to access justice for all the crimes that have been committed. And yet there has been very little in the way of an independent and impartial national inquiry into such serious crimes. தங்களுக்கு இழைக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் குற்றங்களுக்கான நீதிகளை நியாயங்களை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழி இருக்க வேணும், அந்த உரிமை இருக்க வேணும். தற்போதைய நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டு அது மிகவுமே குறைவாகத்தான் இருக்கின்றது. இழக்கப்பட்ட குற்றங்களுக்காக நியாயங்களை தேடுவதற்கான செயற்பாடுகள் அரசு சார்ந்த பகுதிகளிலோ சர்வதேசம் சார்ந்த பகுதிகளிலோ நாங்கள் பார்க்க அதன் ஈடுபாடுகள் மிகவும் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. There is a report that was published yesterday by the UN High Commissioner for Human Rights, and it has reiterated the incredible deficit in Sri Lankan's accountability initiative. And we are here to say no and to say stop to the impunity. நேற்றைய நாளிலும் யூஎன்ஆல் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை சார்ந்து மக்களுக்கு எதிராக இருக்கின்ற வன்முறைகள் குற்றங்கள் இவைகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிப்பாட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணக்கருவை தான் நாங்களும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சபையும் கோரி நிற்கிறது. அதன் பிரகாரம் தான் நாங்களும் நிற்கின்றோம். Tens of thousands of victims and their families, some of whom I have met yesterday, mothers of disappeared, continue to suffer in anguish. Within the human rights world, we always say that disappearance is the worst ever crimes that can be committed, because you can never close, you can never get closure on what happened. நான் நேற்றைய தினத்திலும் பல காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பத்தவர்களை நாங்கள் கண்டு சந்தித்திருந்தேன். அதன் பிரகாரமும் மிகவும் கொடுமையான ஒரு குற்றமாக ஒரு வன்முறையாக காணாமல் ஆக்கப்படுதல் இல்லை காணாமல் போகிற ஒரு விடயம் இருக்கின்றது. ஏனென்றால் அது சார்ந்த விடயத்தை நெருங்கி செல்வதற்கான வழிகள் எதுவுமே இல்லாத ஒரு விடயமாக அது காணப்படுது. அது கிட்ட நெருங்க முடியாத ஒரு கொடுமையாகவோ குற்றமாகவோ நாங்கள் அதை பார்க்கலாம். They don't know what happened to their loved one, they don't have truth, they don't have justice. And therefore we at Amnesty International stand in solidarity with these mothers and with all of you here who want to know what happened to your loved ones and who are demanding justice. Thank you. அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அது சார்ந்த உண்மை என்னென்னு தெரியாது, அது சார்ந்த நியாயம் நீதியும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றதால அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க சர்வதேச மன்னிப்பு சபையும் நாங்கள் உடனிக்க முயற்சிக்கிறோம். நன்றி. தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணை ஒன்றுதான் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எந்த உள்நாட்டு பொறிமுறையிலும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள்?
It's here now. I don't know who they are. Do you know who they are? It just says Amnesty International when you get maybe we can say what. They're asking us, actually, this has been going on for a long time, okay, and almost 15 years now, and we all want international inquiry. Yeah. That is the only way which we will have our own. What is the way for your thought? Yes, that's exactly why we are here. We are here to ensure that Sri Lanka does not fall off the international agenda, because there are many competing disaster crises, from Gaza to Ukraine to Myanmar, and it is very a sad truth that people's attention may move away from Sri Lanka. So our first objective by being here is to remind the world that there are people in Sri Lanka for whom justice has not been delivered. We are also here because the national authorities have failed, because there is no trust for the national authorities, and therefore it is within the international community that we may find a solution for unleashing a meaningful inquiry into what happened, and particularly into finding the location of the disappeared. Okay, I will just come back to you. We have a translator. We have a translator. Sorry. Okay. We have the translator. Just excuse me. We have some many question also. Okay. Yes. Can you So explain? actually, I mean, I can we want justice. Okay, the Tamil community has paid, okay, much more, and still, as you said, as you can observe, we have been. கேள்வியில் வந்து நீங்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்ற விஷயம், அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர்ட ப்ரீஃப் என்ன சொல்லிச்சுன்னா, மெட்ட இந்த சூழ்நிலையில் மெட்ட நாடுகள், உதாரணத்துக்கு அவங்க சொன்னது உக்ரைனோ, காசா, மியான்மார் மாதிரியான நாடுகள்லையுமே இப்படியான பிரச்சனைகள் போய்க்கொண்டு, அதே நேரம் நாங்கள் இங்கே இருக்கிறத ஒரு சர்வதேச மன்னிப்பு சபை சார்ந்து இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சர்வதேச அங்கங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு. இங்கே இன்னும் பிரச்சனை இருக்கிறது, இன்னும் மக்களுக்கான நீதி நியாயங்கள் தேவை என்கின்றத அவர்களுக்கு உலகத்தில் அவங்க எல்லா நாடுகள் சார்ந்துமே வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இங்கேயும் அது தேவை என்கின்ற அந்த எண்ணத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்கள் முதலாவது. ரெண்டாவது ஃபாதர் கேட்ட கேள்வியில அடிப்படையில் அவங்கள்ட்ட இது என்ன சொல்லிச்சுன்னா, தாங்கள் அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து செயற்படுகிறது முதலாவது அவங்க மனித உரிமை சார்ந்த ஒரு அமைப்பு. அதுலேயும் முதலாவது அவங்க ஏற்றுக்கொண்டு நடக்கிறது அப்படின்னா சர்வதேச மனித உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயம். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் என்றது ஒரு விஷயம், அதை சார்ந்த அடிப்படை மனித உரிமைகள் என்றது நாடு சார்ந்தும் சர்வதேசம் சார்ந்த விஷயங்களையும், அதில் என்னென்ன விடயங்களை உள்ளக அரசு உள்ளக சட்டங்கள் பவர் வந்து ஆதிக்கங்கள் வந்து அதை மதிப்பு செலுத்த வேண்டும், அதை கொண்டு நடத்த வேண்டும் என்கின்ற விடயங்களை ஆணைத்தனமாக அவங்களுக்கு நினைவுபடுத்துறது தான் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய செயற்பாடாக இருக்கிறது. மூடக்கல்வி பாருங்க, வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருக்கிறாங்க, ப்ரெஷ் வந்திருக்குது. சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதி இவ்வளவு நேரம் உரையாடினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேருந்து வந்துக்கிறீங்க? யாழ்ப்பாணம். நீங்கள் நீர்கொழும்பிலிருந்து முதல் முறையாக வந்திருக்கிறாங்க இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு. இந்த தருணம் எப்படி இருக்குது? உண்மையாகவே மிக வேதனையாக இருக்குது. நீண்ட காலத்துக்கு பிறகு வாரப்படி உண்மையாகவே மன வேதனையாக இருக்குது. இதுக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியாது. கட்டாயம் நிச்சயம் முடிவு வரும். பார்ப்போம், கடவுளங்களை ஒரு நாளுங்களுக்கு ஒரு முடிவு தருவேன். கண்டிப்பாக. நன்றி அம்மா, உங்களை சந்திச்சது நன்றி. பச்செல்லாம் குதிரீங்களா, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மே 18 நாள் பச்செல்லாம் குளிக்கிறாங்க. நிறைய வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கணும். அதனால் வெள்ளக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஜேர்னலிஸ்ட்லேருந்து எல்லோரும். நன்றி அம்மா, சந்திச்சது. நண்பர் வந்திருக்கிறார். வணக்கம். இங்கே இருந்தது. இந்த இடத்துல இருந்தது ஒவ்வொரு வருஷமாக இருந்தோ. என்னுடைய நண்பரும் நண்பர் மட்டும் இல்லை, அவர் ஒரு யூடியூபர். வணக்கம். கேமன் யூடியூப் சேனல். அவர் இங்கே இருந்து கடைசியாக வட்டுவாள்னால போய் அப்படியே முல்லைத்தீவு போய் அப்படியே வவுனியா கேம்புக்கு போனாங்க. ஸோ இப்படி பல நினைவுகளோடு வந்திருக்கிறாங்க. அவர் இருந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடமா செக்ரட்டரி தானே, அது சரியா பின்னுக்கு அங்கே ஒரு நினைவு ஒரு தடப்பால் போட்டுட்டு அது கீழே பங்கர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தற்பொழுது முடிந்து மக்கள் எல்லோரும் பாருங்கோ கையில் நினைவேந்தலை செலுத்தி அந்த தென்னங்கன்றுகளையும் பாக்கு கன்றுகளையும் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த நினைவேந்தல்
வந்திருந்தாங்க. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி உறவுகளே.